ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ரா சுருந்து. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் ரொம்பவே டேஸ்டியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். மார்னிங் டிஃபன் அப்படி இல்லைனா டின்னர் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது கூட சூடாக சாப்பிட்றதுக்காக ஜஸ்ட்டு சாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். சைட் டிஷ் சொல்லி எதுவுமே வேண்டாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிடாத பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும்போது உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது போல் மசாலா பொடி சேர்த்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். மசாலா பொடி எல்லாமே ஒரே இவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடி அந்த உருளைக்கிழங்கு கூட ஒரே சமமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம குழம்பு மிளகாய் பொடி சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதில் உங்கள்கிட்ட மிளகாய் வத்தல் பொடி மட்டும்தான் இருக்குன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்திங்கன்னா காரம் நல்லா பேலன்ஸ் பண்ணும். காரம் உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு கூடுதலோ இல்லை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே ஒரே இவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி இலைகளும் ஒரே இவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் கோதுமை மாவு 1 கப் மைதா மாவு இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எல்லா இடத்துலையும் சமமாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மாவு பிணையும் போது தண்ணி எப்போவும் ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மாவு பிணையணும். பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நல்லா கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவில் உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சு வச்சுட்டிங்கன்னா மாவு ஊறுற அந்த டைமில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைஸ்க்கு நான் உருண்டை எடுத்திருக்கேன். மாவு திரட்டும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு மாவு திரட்டுங்க. அப்போ ஒட்டாமல் ஈஸியாக திரட்ட முடியும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா திரட்டியிருக்கேன். இப்போ இதில் உருளைக்கிழங்கு மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. திரட்டின மாவில் பாதி அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மசாலா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரே வேணால் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் மசாலா வெளியே வராது. இப்போ இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு லைட்டாக திரட்டிக்கலாம். இப்படி திரட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகும், அப்போ மசாலா வெளியே வராது. இப்படி திரட்டும் போது அந்த மசாலாவும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் திரட்டினதுக்கப்புறமா இது போல் பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும். அதுக்காக நான் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதே உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணோன்னா நான் ஒன்றில் 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே நீங்கள் 6 பீஸாக கட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் பாக்ஸாக கிடைக்கும். பேன் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி மட்டும் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் மாற்றி மாற்றி வதக்கிக்கோங்க. ரொம்பனா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா இது வதங்கினதுக்கப்புறமா டிப் பண்ணி சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வதக்கும் போது ஆயில் பயன்படுத்த வேண்டாம், ஜஸ்ட்டு ட்ரையாக மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதை போல் நீங்கள் லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுட்டிங்கன்னா கூட லேட்டாக வீட்டுக்கு வரவங்களுக்கு ஜஸ்ட்டு சாலோ ஃப்ரை பண்ணி சூடாக கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இருக்க எல்லா மாவுலையும் இதை போல் லைட்டாக வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது முழுசாக சூடு ஆறட்டும். இப்போ இது டிப் பண்ணுறதுக்கு லிக்விட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா டிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரியாக ஒட்டாது. முட்டை சேர்க்குறதுனால மேலே பார்த்திங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு எண்ணெய் வந்துட்டு அதிகம் சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் சரிசமமாக படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் சைஸ் வந்து பெருசாக இவ்வளோ போடாதீங்க. ஒரு இதில் வந்துட்டு 6 பீஸாக கட் பண்ணுற மாதிரி போடுங்க. ஏன்னா டிஃபன் பாக்ஸில் வைக்கிறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. கலர் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கோதுமை முட்டையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் கரண்ட்டில் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பூரி மாதிரி நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள். பார்க்குறதுக்கே பாருங்கள் அழகாக இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிருக்கு பாருங்கள். சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி தான் இருக்க எல்லா மாவுலையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்குன்னு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. பட் பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னமும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.